வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைமாறியது மொட்டு கட்சியின் மற்றொரு முக்கிய புள்ளி. தமிழ் பொது வேட்பாளரை வரா வெளியானது பெயர் விவரம். ஐக்கிய மக்கள் கூட்டணி உதயம். 22 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். நாமல் தேர்தலில் வெற்றி பெறுவார் மஹிந்த நம்பிக்கை. 52 மருந்துகளுக்கு இலங்கையில் தட்டுப்பாடு. வாஸ்குணவர்த்தன உள்ளிட்ட 6 பேருக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. ராணுவ ஜெனரல் பதவி நீக்கம். இனி தொடர்பன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினருமான பவித்ரா வன்னியராட்சி தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களின் கோரிக்கைக்கு அமையவே தான் இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளதாக அவர் கூறுகின்றார். தான் அரசியல் ரீதியான கொள்கைகளை பின்தொடரும் போது ரத்தினபுரி மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் கருத்துக்களை செவிமடுப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் களமிறங்கவுள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியானது. தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளும் சிவில் சமூகமும் இணைந்து உருவாக்கிய தமிழ் பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான பேச்சுக்கள் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இதன் தொடராக ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவரை தேர்வு செய்வதில் இழுபறிகள் இருந்து வந்த நிலையில் தற்போது அரியநேத்திரன் தெரிவு செய்யப்பட்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிவில் அமைப்புகளின் ஒருங்கிணைவுடன் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபையின் 7 பிரதிநிதிகளும் தமிழ் தேசிய அரசியல் கட்சி 7 பிரதிநிதிகளும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கியிருந்தனர். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சந்திரநேசன் சந்திரகாந்தன் ஆகியோரது பெயர்களும் இறுதிப் பட்டியலில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி இன்று உதயமானது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், சுதந்திர மக்கள் காங்கிரஸ், சுதந்திர கட்சி என்பன மேற்படி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. மேலும் சில சிவில் அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் இணைந்துள்ளன. கூட்டணியின் புரிந்துணர்வு உடன்படிக்கை தற்போது கைச்சாத்திடப்பட்டு வருகின்றது. கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் நிகழ்வு இடம்பெறுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நேற்று புதன்கிழமை 22 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 11 வேட்பாளர்களும், வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 1 வேட்பாளரும், சுயேட்சையாக போட்டியிட 10 வேட்பாளர்களும் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தல் எதிர்வரும் 14ஆம் திகதி புதன்கிழமை வரை ஏற்றுக்கொள்ளப்படவுள்ள நிலையில் எதிர்வரும் 15ஆம் திகதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 11:30 மணி வரையான காலப்பகுதியில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளது. தபால் மூலம் வாக்களிப்புகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் நாளை வெள்ளிக்கிழமை முடிவடைய உள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு ஓசல ஹேரத்தும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் ALP லியனகேவும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசவும், தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் SK பண்டாரநாயக்கவும், தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்சவும், ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவும், புதிய சீகல உருபய கட்சி சார்பில் சரத் மனைவேந்திரவும், ஜனசேன முன்னணி சார்பில் பத்ரமுல்லை சீலரத்ன தேரரும், அருணலு மக்கள் முன்னணியின் சார்பில் KR கிருஷானும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுருகுமார திசநாயக்கவும், சோசலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜய் ஸ்ரீவர்த்தன ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அதேவேளை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்ற பிரிவில் ருஹினு மக்கள் முன்னணி சார்பில் அஜந்த சொய்ட கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். மேலும் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க, சரத் கீர்த்தி, ஆனந்த குலரத்ன, அக்மீன தயாரத்ன தேரர், ஸ்ரீபாலா அமர்சிங்க, சரத் பொன்சேகா, ஆண்டனி விக்டர் பெரேரா, மனகே பேமஸ்ரீ ஆகியோர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இளைஞர்களின் ஆதரவை பெற்று நாமல் ராஜபக்ச வெற்றியீட்டுவார் என முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசத்தின் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் ஒரு இளம் தலைவர் தேவை என்றும் அறக்கலைய செயற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து தான் இளம் தலைவர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை விட்டு வெளியேறிய சில உறுப்பினர்கள் மீண்டும் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் எனவும் அவரை கட்சியில் இணைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்க வைத்தியசாலைகளில் 52 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மருந்துகள் ஆர்டர் செய்யப்பட்டு வருவதாகவும் தட்டுப்பாடு நிலவும் மருந்துகளுக்கு மாற்று மருந்துகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளுக்கும் வைத்தியசாலைகளில் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் தேசிய நிலைமையொன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை தொடர்பான 9 சட்டமூலங்கள் எதிர்காலத்தில் முன்வைக்கப்படும் என மருத்துவ திருத்த சட்டம் மூலம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதத்தின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான மொஹமட் ஷியாம் என்பவரை 2013ஆம் ஆண்டு கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தன மற்றும் அவரது மகன் ரவீந்திர குணவர்தன ஆகியோருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாஸ் குணவர்தன மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை நீண்ட விசாரணைக்கு பின்னர் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு உப போலீஸ் அதிகாரி மற்றும் 3 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் உள்ளடங்குவர். வங்களாதேச ராணுவத்தின் மேஜர் ஜெனரல் ஜியாவுல் பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் அவருக்கு பதிலாக மேஜர் ஜெனரல் ரெத்வானுர் ரஹ்மான் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார். வங்களாதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசு ஆட்சி செய்து வந்த நிலையில் அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு விவகாரம் வன்முறையாக வெடித்தது. இதனை எதிர்த்து மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கடந்த ஜூலை 300 பேர் பலியானார்கள். இந்த நிலையில் கடந்த 5ஆம் திகதி போராட்டம் தீவிரமடைந்ததில் ஹசீனா பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினார். எனினும் நாடாளுமன்றம் மற்றும் பிரதமர் இல்லம் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டது. ஹசீனா சகோதரியுடன் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார். அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.